ஒரு சிம்பிள் ஹேண்ட்ஷேக் டீல் எப்படி ஒரு 20 வருஷ கோர்ட் கேஸா மாற முடியும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த கேஸோட கடைசியில என்னதான் உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு நாமளும் சேர்ந்து தேடி பார்க்கலாம். இந்த மொத்த கேஸோட முக்கியமான கேள்வியே இதுதான். ரெண்டு பக்கமும் அவங்கவங்க நியாயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அப்போ கோர்ட் எப்படி உண்மையா கண்டுபிடிச்சது? சொத்தை வாங்கினவர் சொல்றது உண்மையா இல்ல வித்தவங்க சொல்றது உண்மையா? இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கேஸோட ஆரம்பம் இல்ல, இது அக்கறை வரைக்கும் கடைசி கட்டம். அதாவது ஒரு லாங் ஃபைட்க்கு அப்புறம் கடைசி நம்பிக்கையா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு செகண்ட் அப்பீல். இந்த பெரிய சட்ட பயணத்தோட ஃபைனல் ஸ்டாப்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடியே 2 கீழ்கோர்ட்ல தீர்ப்பு வந்தாச்சு. ஆனா அந்த தீர்ப்பை ஏத்துக்காம வித்தவங்க ஒரு கடைசி முயற்சியாதான் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, வாங்க இந்த கேஸோட ஆழத்துக்கு போலாம். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க நாம டைம்ல கொஞ்சம் பின்னாடி போகணும். அதாவது 2003க்கு. முதல்ல சொத்தை வாங்கினவர் சைட்ல இருந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சொத்தை வாங்கினவர் சொல்றபடி பார்த்தா இந்த டீல் ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு. முதல்ல ஒரு விலைய பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்கறாங்க. 3 மாசத்துல பாக்கி பணத்தை கொடுத்து சேலை முடிச்சிடணும். கேக்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு இல்ல? அப்போ இந்த டீலோட மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? வெறும் 45,000 ரூபாய் தான். அதுல ஒரு நம்பிக்கையில வாங்கினவரு 15,000 ரூபாய அட்வான்ஸா கொடுத்திருக்காரு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்த ஒரிஜினல் டீலையே கேள்விக்குறியாக்குற மாதிரி வித்தவங்க சைட்ல இருந்து அவங்க சொந்த அண்ணன் தம்பிங்க கூடயே இன்னொரு டீய போடுறாங்க. அதுவும் வெறும் 4 நாள்ல. சரி, இப்போ வித்தவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அவங்க சொல்ற கதை வாங்கினவர் சொன்னதை விட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. வித்தவங்களோட மெயின் பாயிண்டே என்னன்னா, அவங்க சொத்தை விற்கவே இல்லையா, அதுக்கு பதிலா வாங்கினவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினதுக்காக ஒரு செக்யூரிட்டியா தான் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டதா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடனுக்காக ஒரு வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஆனா அவர் அதை தப்பா யூஸ் பண்ணி ஒரு போலீஸ் சேல் அக்ரிமெண்டா மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. இதனால தங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க தான் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு கதையே சொல்றாங்க. சோ இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லும்போது ஒரு ஜட்ஜ் எப்படி எது உண்மைன்னு முடிவு பண்ணுவாரு? உண்மையில என்னதான் நடந்திருக்கும்? பாருங்க, ஒரு பக்கம் இது ஒரு சிம்பிளான சேல் அக்ரிமெண்ட்னு ஒரு கதை. இன்னொரு பக்கம் இல்லல்ல இது கடனுக்காக செக்யூரிட்டி கொடுத்தத மோசடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை. கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த இந்த 2 வெவ்வேறு வாதங்களை பாருங்க. இங்கதான் வித்தவங்களோட கதையில பெரிய ஓட்டையே விழுது. இந்த டேட்ஸை கொஞ்சம் பாருங்க. அவங்க சொந்தக்காரங்க கூட எப்போ டீல் போட்டாங்கன்ற ஒரு விஷயத்தையே மாத்தி மாத்தி சொல்றாங்க. இந்த குழக்கம்தான் கேஸோட டர்னிங் பாயிண்டா மாறுது. இதிலிருந்து என்ன தெரியுது? ஜட்ஜு சரியா இந்த பாயிண்ட தான் பிடிக்கிறாரு. 2 வேற சேல் அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, இதுவே நீங்க சொல்ற கதையில ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. அவங்க கதை ஏன் நம்புற மாதிரி இல்லைன்னு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். சரி, கோர்ட் ஏன் வாங்கினவர் பக்கம் தீர்ப்பு கொடுத்துச்சு? அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். 1, டாக்குமெண்ட்ல இருக்கிறது அவங்க கையெழுத்துதான வித்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 2வது, கடன் வாங்கினதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்களால காட்ட முடியல. 3வது, அவங்க சாட்சிகள் எல்லாரும் சொந்தக்காரங்க. 4வது, அவங்க சொன்ன குடும்ப டீல் கதையே முன்னுக்கு பின் முரணா நம்புற மாதிரியே இல்ல. சரி, வாங்க இந்த இவ்ளோ நாள் நடந்த போராட்டத்தோட ஃபைனல் ரிசல்ட் என்னாச்சு, எப்படி இந்த கேஸ் முடிவுக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கோர்ட்டோட இறுதி தீர்ப்பு வந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, வித்தவங்களோட அப்பீல் தள்ளுபடி செஞ்சாச்சு. ஜெயிச்சது அந்த ஒரிஜினல் பையர் தான். இந்த தீர்ப்போட உண்மையான பாதிப்பு என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க சம்மதிச்ச அந்த சொத்து இப்போதான் அந்த வாங்கினவருக்கு கைக்கு வரப்போகுது. யோசிச்சு பாருங்க, 20 வருஷம். கடைசியா இந்த கேஸ் நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வைக்குது. சட்டத்தோட பார்வையில நீங்க எவ்ளோ சிக்கலா போய் சொன்னாலும் சரி, ஒரு நேர்மையான சிம்பிளான உண்மைக்கு தான் எப்பவும் பவர் ஜாஸ்தி. ஒரு கதை உண்மையா இருந்தா அது தானா நிலைச்சு நிக்கும், இல்லையா?